ஊடு பயிரா கிட்டத்தட்ட 3.5 லட்ச ரூபா வரைக்கும் நமக்கு வந்து வருமானம் வரும். இதை நீங்கள் எப்படியே தென்னைக்கு நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னா 1 ஏக்கரை தென்னை நீங்கள் சாகுபடி பண்ணிங்கன்னா உங்கள் செலவினங்கள் போக கிட்டத்தட்ட 1 லட்ச ரூபா உங்களுக்கு மிச்சமாகும், அல்லது 1.5 லட்ச ரூபா மிச்சமாகும். நீங்கள் 3 ஏக்கரா தென்னை சாகுபடி பண்ணுறது ஒன்று, 1 ஏக்கரா தென்னைக்குள்ள மிளகு சாகுபடி பண்ணுறது ஒன்று. இப்போது இது போல் வந்து ஒரு இலைக்கு இன்னொரு இலைக்கு இடையில பூக்கள் மட்டும்தான் வரும், நுனிக்கிளை வேண்டாங்கிறீங்க. ஆனால் கிளைகள் எப்படி உருவாகும்னா இங்கே பார்த்தீங்களா, இது பிரான்ச், இது வந்து பால் பூ. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு கணுவில் இருந்து அடுத்தடுத்து கிளைகள் வந்து உருவாகுதுங்களா. அப்படி இங்கே வந்து பாருங்கள், இதெல்லாம் வந்துட்டு கிளைகள். அனைவருக்கும் வணக்கம். உளவி ஆர்கனைசேஷன்லேருந்து நான் உங்கள் தினேஷ்குமார். சமவெளியில் வந்துட்டு மிளகு செடி வந்து சாகுபடி செய்யலாம். அதுலேயும் வந்து கொடி மிளகை விட செடி மிளகு ரொம்ப எளிமையான பராமரிப்பு முறைகள்லேயே நாம் வந்து சாகுபடி பண்ண முடியும். ஒரு அறுவடை எடுத்த பின்னாடி தொடர்ச்சியாக பூக்களும் பிஞ்சுகளும் வெளியேறிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு நம்ம வந்து நிறையா வந்து காணொலி சொல்லியிருந்தோம். கிட்டத்தட்ட 50 நாளில் வந்து ஒரு செடியிலேருந்து எப்படி வந்து மிளகு வருது அப்படிங்கிறதுலேருந்து கிட்டத்தட்ட 1.5 வருஷம் வந்து எப்படி வருது, ஒரு அறுவடை எப்படி பண்ணுறதுங்கிற வரைக்கும் காமிச்சிருந்தோம். இப்போ நம்ம கடந்த முறை வந்து அறுவடை எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி கரிமண்டாவில் வந்து காமிச்சிருந்தோம். அந்த அறுவடை பண்ண செடியில் திருப்பி எப்படி வந்து பூக்கள் வந்து வெளியேறும் அப்படின்னா நீங்கள் வந்து பாருங்களேன். கடந்த முறை அறுவடை எடுத்து முடித்த செடியில் தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா அடுக்கடுக்காக பூக்களும் பிஞ்சுகளும் வந்து வெளியேற ஆரம்பிச்சிடும். இது ஒன்றில் மட்டும் இல்லை, எவ்வளோ பக்க கிளைகள் இருக்குன்னு பாருங்கள். அதாவது நம்ம சொல்லியிருந்தோம் மிளகை பொறுத்தளவுக்கு நாம் கவாத் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இது தொடர்ச்சியாக வந்துட்டு இது போல் வந்து பூக்கள் வெளியேற்றும். அதுவே வந்து பக்க கிளைகளை வந்து நிறையா உருவாக்கும். நாம் வந்து இது போல் வந்து குச்சி மட்டும் கொடுத்து கட்டி விட்டால் மட்டும் போதுமானது. எல்லா வாதுகள்லையும் பார்க்கலாம். எதனால் வந்து குச்சி கொடுத்து கட்ட சொல்கிறோம், எதுவுமே வந்து துணை செடிகளே வேண்டாம் அப்படின்னு சொல்லி வந்து சொல்கிறீங்களே, ஆனால் பலபடி குச்சி கொடுத்து கட்ட சொல்கிறீங்களேன்னா எந்த அளவுக்கு நிழல் வேணுமோ அதே அளவுக்கு நல்ல காற்றோட்டமும் சூரிய ஒளியும் கட்டாயம் தேவைப்படும். அதாவது 60 விழுக்காடு நிழலும் வேணும், 40 விழுக்காடு வந்து வெளிச்சமும் வந்து வேணும். அப்போ வந்து ஒளிச்சேர்க்கைங்கிறது வந்துட்டு நடக்க ஆரம்பிக்கும். ஒளிச்சேர்க்கை நடக்கும்போது தான் பார்த்தீங்கன்னா இது போல் வரக்கூடிய இந்த பால் பூக்களானது எப்படி ஆகும், இது போல் மணி கட்டும். இங்கே தெரியுதுங்களா, இது போல் மணி வந்து கட்டும். இப்போ இந்த பால் பூக்கள் வந்ததுலேருந்து எத்தனை நாளில் வந்து நம்ம வந்து அறுவடைக்கு வந்து கொண்டு போகிறது அப்படின்னு சொல்லி நிறையா விவசாயிகள் வந்து சந்தேகங்கள் கேட்டிருந்தீங்க. நாம் சொல்கிறோம் ஒரு பால் பூ உருவானதுலேருந்து 120 நாள், அப்போ 4 மாதத்தில் வந்து மிளகை வந்து நம்ம வந்து அறுவடை செஞ்சிடலாம். அப்போ இது போல் வந்து தொடர்ச்சியாக வந்து பூக்கள், அதாவது ஒரு அறுவடை எடுத்து முடித்த உடனே தான் அடுத்த பூக்கள் வெளியேறுமா அப்படின்னா நாம் சொல்லியிருந்தோம் ஒரே நேரத்தில் வந்துட்டு எப்படி எலுமிச்சையில் வந்துட்டு பூக்களும் பிஞ்சுகளும் அறுவடைக்குரிய பழங்களும் இருக்கும், அதுபோல் செடி மிளகை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு ஒவ்வொரு இலைக்கும் இன்னொரு இலைக்கு இடையில பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு புது தளிர் வரும்போதே அந்த தளிரோட பூவையும் சேர்த்தா கொண்டு வரும். இந்த தெரியுதுங்களா, இந்த இலைக்குரிய பூ, இந்த சின்ன இலை இப்போ தான் வெளியே வந்துருக்கு, அதுக்குள்ளே பூ வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. அப்போது இது போல் வர்றதுக்கு நாம் என்ன செய்யணும், அப்போ நாம் சொல்கிறோம் உர மேலாண்மையும் நீர் மேலாண்மையும் அதுபோல் வந்து 60 விழுக்காடு நிழலும் இருக்கும்போது நாம் எல்லா பகுதியிலையும் பண்ணலாம். அதாவது வெப்பமண்டல பகுதி, மித வெப்பமண்டல பகுதி, குளிர் சார்ந்த பகுதி, ஹில் கிராப்ஸ், அதாவது மலை தோட்ட பயிருக்கு பகுதி, இப்படி நாம் பிரிச்சுக்கிட்டோம்னா மிளகு எங்கெங்கெல்லாம் வரும்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இப்போ நாம் இருக்குது திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கோம். திண்டுக்கல் மாவட்டம் வெப்பமண்டல பகுதி, கிட்டத்தட்ட வந்து ட்ரை ஏரியான்னு சொல்லி அறிவிக்கப்பட்ட பகுதி. இங்கேயே பார்த்தீங்கன்னா மிளகு வந்து எப்படி வந்திருக்குன்னு சொல்லி பாருங்கள். இப்போது இது போல் வந்து ஒரு இலைக்கு இன்னொரு இலைக்கு இடையில பூக்கள் மட்டும்தான் வரும், நுனிக்கிளை வேண்டாங்கிறீங்க. ஆனால் கிளைகள் எப்படி உருவாகும்னா இங்கே பார்த்தீங்களா, இது பிரான்ச், இது வந்து பால் பூ. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு கணுவில் இருந்து அடுத்தடுத்து கிளைகள் வந்து உருவாகுதுங்களா. அப்படி இங்கே வந்து பாருங்கள், இதெல்லாம் வந்துட்டு கிளைகள். அப்போது நாம் எதுவுமே பண்ண தேவையில்லை. ஒவ்வொரு கணுவில் இருந்தும் கிட்டத்தட்ட வந்து 3 கிளைகள் உருவாயிடுச்சு. பார்த்தீங்களா, இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் 2 கிளைகள் வந்து உருவாகுது. இது போல் தொடர்ச்சியாக வந்துட்டு கிளைகளை வந்து அதுவே உருவாக்கும். அப்போது எப்படி உருவாக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அந்த பருவநிலை மாற்றத்தின் காரணமாக வந்து தொடர்ச்சியாக வந்து உருவாக்கும். சரி, மிளகு வந்து சாகுபடி பண்ணிடலாம், எங்கெங்கெல்லாம் வந்து சந்தைப்படுத்த முடியும்? அதாவது இன்றைக்கி வந்து அக்ரிகல்ச்சரில் இருக்கக்கூடிய பெரிய ப்ராப்ளம் எதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, விளைவிக்கிறது யார் வேணாலும் விளைவிச்சிடலாம், ஆனால் சந்தை தான் பெரிய சிரமமாக இருக்குது. அப்படின்னா இன்றைக்கி எப்படி வந்து மிளகை எடுப்பாங்க அப்படிங்கிறத நாம் வந்து தெரிஞ்சுக்கிறணும். கிட்டத்தட்ட 3 mm, அதாவது கணக்கில் 3 mmலேருந்து 10 mm வரைக்கும் வந்து மிளகு வந்து தரம் பிரிக்கப்படுது. இந்த 8, 9, 10 சைஸில் இருக்கக்கூடிய 8 mm, 9 mm, 10 mm இருக்கக்கூடிய மிளகெல்லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் குவாலிட்டின்னு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட பால்ரஸ் குண்டு மாதிரி இருக்கும். அது நம்ம சந்தையில் நம்ம பார்க்கவே முடியாது.
ஆனால் நமக்கு கடைகளில் வரதெல்லாம் பார்த்தீங்கன்னா 3mm 4mm இந்த சலிச்ச குருணை இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் வந்து நமக்கு வந்து கடைக்கு வரும். அப்போது ஃபஸ்ட்டு குவாலிட்டி பேப்பர்லேருந்து உங்களுக்கு வந்து லீஸ்ட் குவாலிட்டி பேப்பர் வரைக்குமே நமக்கு வந்து தொடர்ச்சியாக வந்து எடுக்க முடியும். ஆனால் உங்களுக்கு ஹில்ஸில் இருக்கக்கூடிய அந்த காரை வந்துட்டு உங்களுக்கு வந்து பிளைன்ஸில் வந்து சம்மலியில் சாகுபடி பண்ணும்போது கிடைக்குமா அப்படின்னு சொல்லி விவசாயிகள் சந்தைகள் கேட்டிருந்தீங்க. நிச்சயமாக கிடைக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா முதல்ல வந்து பேஸை ஒன்று நம்ம தெரிஞ்சுக்கிடுவோம். கொடிமிளகுல இருந்து தான் செடி மிளகு வரும். செடி மிளகுன்னு ஒன்று தனியாக கிடையவே கிடையாது. அதை நம்ம முதல்ல உள்வாங்கிக்கலாம். அப்போ கொடிமிளகுலேருந்து தான் செடி மிளகு வருது. ஆனால் வந்து அது வரக்கூடிய செடி பார்த்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு தொடர்ச்சியாக வந்து பூக்கள் வெளியேற்றுது. ஆனால் வந்து உங்களுக்கு கொடிமிளகு பார்த்தீங்கன்னா சீசனுக்கு தான் காய்க்கும். அப்போ இது எப்படி நம்ம பிரித்து பார்க்குறதுன்னா இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஒவ்வொரு கணுவுக்கும் பார்த்தீங்கன்னா கொடிமிளகுல வேர் வரும், பற்று வேர்கள்னு சொல்லுவாங்க. ஆனால் செடி மிளகுல அந்த வேர் வர்றதுக்கு பதிலாக என்னாகும், தொடர்ச்சியாக இது போல் வந்து பூக்களை வந்து வெளியேற்றிக்கிட்டே இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லாத்துலேயும் பார்க்கலாம். கிட்டத்தட்ட 2 ஆண்டுகள் நிறைவடை போகிற இந்த செடியில் எந்த அளவுக்கு வந்து கிளைகள் பிரிஞ்சிருக்கு, எந்த கண்ணுலையாவது வந்து வேர் இறங்கியிருக்கான்னு சொல்லி பாருங்களேன். அப்போ இந்த வேர் இறங்காதனால என்னாகும், தொடர்ச்சியாக வந்து பூக்களை வந்து வெளியேற்றும். அப்போ தொடர்ச்சியாக வந்து பூக்களை வெளியேற்றுறதுனால அறுவடைங்கிறது பார்த்தீங்கன்னா வந்து சீசனுக்கு கிடைக்காது, அன்சீசனாக எல்லா மாதமுமே வந்து 15 நாளுக்கு ஒரு முறை அல்லது 20 நாளுக்கு ஒரு முறை, மாதம் ஒரு முறைங்கிறது பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக வந்து மிளகு வந்து நம்ம வந்து அறுவடை எடுத்துகிட்டே இருக்க முடியும். இன்றைக்கி தோட்டத்து ரேட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆவரேஜாக வந்து கிலோ வந்து ட்ரை பேப்பர் வந்து 700 ரூபாயிலிருந்து 1500 வரைக்கும் உங்களுக்கு தரம் பிரித்து வந்து சேல் பண்ணுறாங்க. நாம் ரொம்ப ஆவரேஜாக லீஸ்ட் ரேட் வச்சுக்கிட்டு 700 கொடுத்தா கூட கிட்டத்தட்ட ஒரு செடியிலேருந்து நமக்கு வந்து 700 வருமானம், ஒரு ஏக்கருக்கு 500 செடி சாகுபடி பண்ணும்போது கிட்டத்தட்ட வந்து 3.5 லட்சம் ரூபாய் வரைக்கும் நமக்கு வந்து வருமானம் தரக்கூடியது இந்த மிளகு. இதில் எதுலாம் ஊடுபயிராக பண்ணலாம், இது போல் தென்னை வச்சுருக்கீங்களா, 2 தென்னைக்கு இடையில வந்து சாகுபடி பண்ணலாம். இல்லை பாக்கு வச்சுருக்கேன், 2 பாக்கு இடையில வந்து சாகுபடி பண்ணலாம். இல்லை டிம்பர் மரங்கள் தான் சார் வச்சுருக்கேன், தாராளமாக நீங்கள் வந்து சாகுபடி பண்ணலாம். அப்போது எப்படியா இருந்தாலும் நமக்கு வந்து நிழல்ங்கிறது பார்த்தீங்கன்னா 60 விழுக்காடு இருந்தால் போதுமானது, தொடர்ச்சியாக வந்து உருவாக்க முடியும். இப்போது எல்லா செடிகளையுமே பார்த்தீங்கன்னா நுனிக்கில்றது அப்படின்னு வந்து சொல்லுவோம். அதாவது வந்து சாஃப்ட் ப்ரூனிங், ஹார்ட் ப்ரூனிங், லைட் ப்ரூனிங்கிற மாதிரி நுனிக்கில்றதன் மூலியமாக வந்து அதிகப்படியான பக்க கிளைகள் உருவாக்கலாம். ஆனால் மிளகை பொறுத்தளவுக்கு, செடி மிளகை பொறுத்தளவுக்கு இது எதுவுமே நம்ம நுனிக்கில்லாத பகுதி. ஆனால் இவ்வளோ பக்க கிளைகள் வந்து எப்படி உருவாச்சு அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக ஒரு செடி மிளகுல பார்த்தீங்கன்னா அதாவது டெம்பரேச்சர்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து அது வந்து பூ எடுக்கக்கூடிய அளவில் வந்து இருந்துச்சு, கிளைமேட்டில் இருந்துச்சுன்னா தொடர்ச்சியாக பூக்களை வெளியேற்றும். இல்லை டெம்பரேச்சர் வந்து உங்களுக்கு வெயில் நேரங்களில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதாவது சம்மர் சீசனில் பார்த்தீங்கன்னா வெயில் வந்து ஜாஸ்தியாக அடிக்குது, அப்போ வந்து காற்றுல வந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஈரப்பதம் இல்லை, அனல் காற்றா அடிக்குதுன்னா அது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னு சொல்லி கேட்டிங்கன்னா பூ வர்றதுக்கு பதிலாக கிளைகளை வெளியேற்றும். அப்போ அதிகப்படியான பக்க கிளைகள் வெளியேறதே பூவே வரலன்னு நினைக்க வேண்டாம். அதிகப்படியான பக்க கிளை உருவாக்கம் அந்த பருவநிலை மாற்றத்தில் தொடர்ச்சியாக வந்து அதிகப்படியான பூக்களை வெளியேற்றும். அப்போது ஒரு முழுமையான அறுவடைக்கு நாம் சொல்லியிருந்தோம், ஒரு செடி மிளகுல ஆண்டொன்றுக்கு பார்த்தீங்கன்னா குறைந்தது 1 கிலோ வந்து நம்ம வந்து ட்ரை பேப்பர் வந்து நாம் வந்து எடுக்கலாம் அப்படி நாம் வந்து சொல்லியிருந்தோம். அப்போது ஒரு செடியிலேருந்து நமக்கு வந்து கிட்டத்தட்ட 1 கிலோ வந்து ட்ரை பேப்பர் எடுக்கிறோம் அப்படின்னா ஒரு ஏக்கருக்கு நாம் வந்து 500 செடிகள் வரைக்கும் நம்ம சாகுபடி பண்ண முடியும். கிட்டத்தட்ட ரொம்ப எளிமையாக ஊடு பயிரா கிட்டத்தட்ட 3.5 லட்ச ரூபா வரைக்கும் நமக்கு வந்து வருமானம் வரும். இதை நீங்கள் எப்படியே தென்னைக்கு நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னா 1 ஏக்கரை தென்னை நீங்கள் சாகுபடி பண்ணிங்கன்னா உங்கள் செலவினங்கள் போக கிட்டத்தட்ட 1 லட்ச ரூபா உங்களுக்கு மிச்சமாகும், அல்லது 1.5 லட்ச ரூபா மிச்சமாகும். நீங்கள் 3 ஏக்கரா தென்னை சாகுபடி பண்ணுறது ஒன்று, 1 ஏக்கரா தென்னைக்குள்ளே மிளகு சாகுபடி பண்ணுறது ஒன்று. நாம் சொல்லி 3 அடுக்குமுறை சாகுபடி, 5 அடுக்குமுறை சாகுபடிக்கு நீங்கள் போனீங்கன்னா அப்போ உங்களுக்கு இன்கம்ங்கிறது மல்டிபிளாக இருக்கும். அப்போ ஒரு இடத்த வந்து முற்றுமுழுதாக வந்து பயன்படுத்திடணும். அந்த பயன்பாடு வந்து நிழலில் வரக்கூடிய செடிகள் என்ன, வெயிலில் வரக்கூடிய செடிகள் என்னென்னங்கிறத பிரித்து பார்த்துட்டு நாம் வந்து சாகுபடி செய்யலாம். இதுபோல் வந்து செடி மிளகு வந்து சாகுபடி பண்ணணும், ஆண்டு முழுவதும் தொடர் அறுவடை எடுக்கணும், சந்தைப்படுத்துறதுக்கு உண்டான எளிமையான வாய்ப்புகளை உளவி வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கு. இதுபோல் வீரிய நாட்டுகள் வேணுங்கிற விவசாயிகள், எங்களுக்கு வந்து செடி மிளகு சாகுபடி பண்ண விவசாயிகள் நிச்சயமாக வந்துட்டு எந்த விதமான துணை செடிகளும் இல்லாமல் தனித்து தரையில் எந்த விதமான பக்க மரமும் இல்லாமல் நிழல் மட்டுமே கொண்டு இப்படி வந்து குத்துச்செடிகள் வந்து வரும். கலை மேலாண்மைங்கிறது பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே எவ்வளோ கலைகள் இருக்குன்னு சொல்லி நீங்கள் பாருங்கள். ஆனால் செடிக்கிட்ட மட்டும்தான் நம்ம களை எடுத்து விட்ருக்கோம். கிட்டத்தட்ட இது வந்து பார்த்தீங்கன்னா 18-19 மாதங்கள் ஆன செடி, கிட்டத்தட்ட 1.25 வருஷம் ஆச்சு, தொடர்ச்சியாக வந்து அறுவடையில் வந்து இருக்குது. இதுபோல் வீரிய நாட்டுகள் வேணுங்கிற விவசாயிகள் நிச்சயமாக வந்து உளவி வந்து தொடர்பு கொள்ளுங்கள். உளவி என்றும் உங்களோட பயணிக்கும். நன்றி, வணக்கம்.